கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் ரூத் 3வது அதிகாரம் 11வது வார்த்தையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இந்த வார்த்தை போவாசின் மூலமாக ரூத்துக்கு அருளப்பட்டது. காரணம் தெரியுமா? இந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி நகோமியோடு கூட தேவ சமூகத்துக்கு ரூத் வந்ததுனால, கர்த்தருடைய வார்த்தையின்படி நகோமி ரூத்தை நடத்தின போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரூத்து தன் வாழ்க்கை விட்டு கொடுத்ததுனால, பிரியமானவர்களே, இந்த தேவனாகி கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக ரட்சிப்பார், என் வாழ்க்கையில் இழந்து போன நன்மைகளை தருவாருங்கிற நம்பிக்கையோடு கூட அவரிடத்தில் நீங்கள் நெருங்கி சேருவீங்களானா, இன்றைக்கு நீங்கள் எதிர்காலத்தை குறித்து பயந்து கலங்கி கொண்டிருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி உங்களை வாழ வைப்பதற்கு தான் இந்த வார்த்தை கொண்டு உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனாகிய போவாசின் மூலமாக ரூத்தோட வாழ்க்கை கட்டி எழுப்பி அவளை சாட்சியாக நிறுத்தி இயேசு கிறிஸ்துடைய முதலாவது வருகைக்கு அந்த குடும்பத்தை தேவன் தெரிந்து கொண்டு சாட்சியாக நிறுத்தக்கூடும். ஏன்னா பரம போவாசாகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அருளி செய்கிற அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த தேவனால் எனக்கு செய்ய முடியும் என்ற நம்பி விசுவாசித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பரிசுத்த ஜீவன் ஜீவிக்க விட்டு கொடுத்துருக்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயப்படுகிற காரியத்தெல்லாம் மாற பண்ணி நீங்கள் வேண்டிக் கொள்கிற நன்மை அருளி செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களையும் சாட்சியாக நிறுத்த முடியும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இன்றைக்கி தேவன் விரும்புகிற காரியம் ரூத்தை போல நாமும் இந்த தேவனின் ஆசீர்வதிப்பார், இவரால் தான் என் குடும்பம் கட்டப்படும், நான் இழந்து போன நன்மைகளை இவர் மூலமாக தான் பெற்றுக்கொள்ள முடியும், இவர் ஒருத்தர் தான் எனக்கு வழி என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜெபிப்பீங்களானா கர்த்தர் நிச்சயமாகவே ரூத்தை போல உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி சாட்சியை நிறுத்தி இழந்து போன சகல நன்மைகளையும் திரும்ப கொடுத்து உங்களை வாழ வைக்கிற உங்கள் கண்கள் காண முடியாத கிருபை அருளி செய்வார். உங்கள் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. இந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வாக்கு பண்ணினபடியாக நாங்கள் பயப்படுகிற காரியத்தில் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதத்தை செய்து பயத்தை நீக்கி நாங்கள் வேண்டிக் கொள்கிறபடி கர்த்தர் நன்மை அருளி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த விசுவாச வார்த்தையில் அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் எல்லா காரியத்தை திரும்ப அருளி செய்து அவங்க வேண்டுகிற விரும்புகிற நன்மைகளை கொடுத்து சாட்சியாக நிறுத்தி உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் மகிமைப்பட போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்லருமை பிதாவே, ஆமீன்.